நாம முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நான் என்னங்க மனசு நின்னுங்க ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. அமாவாசை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு டூர் டிஸ்கஷனை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு தோழரோட இணைஞ்சிருக்கோம். ஒரு வீக்கெண்ட் டூர் டிஸ்கஷன் பண்ணலாம். தமிழ்நாட்டில் இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பத்தின்னு பேசலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். அப்புறம் சாட்டர்டேஸ் டூர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? அதாவது இப்ப பொதுவா இந்த சாட்டர்டே டூர் கல்ச்சர்ன்றது ஐடில ஒர்க் பண்றவங்க, காலேஜ்ல படிக்கிறவங்க எல்லாம் பாண்டிச்சேரி போறது, கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் ஜாலியா இருந்துட்டு வரலான்ற மாதிரி ஒரு கல்ச்சர் தான் டூர் கல்ச்சர். இது அரசியல்லையும் வந்திருக்குன்றது இன்னைக்கு ஒருத்தர் சொல்லிதான் தெரிஞ்சிருக்கு நமக்கு. இதுல என்னன்னா அவரே அந்த டூர் கல்ச்சர் ஆச்சரியமான விஷயமா இருக்கு. உண்மையை பேசாதுங்கிறப்ப பாராட்ட வேண்டிய விஷயம். தோழர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோ எப்படி பாக்குறீங்க? 2 வாரம் ஆச்சு. முதல்ல திருச்சி, அரியலூர், பெரம்பலூர். அதனால பெரம்பலூர் கவர் பண்ண முடியல சில சூழ்நிலைகள்னால. சோ திருச்சி சதின்னு சொல்லுங்க, சதிகள் காரணமா அதனால கவர் பண்ண முடியல. இன்னைக்கு நாகப்பட்டினம், திருவாரூர் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். சோ எப்படி பாக்குறீங்க இந்த 2 வீக் இவரோட டூரை? அவரோட டூர் அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல முறையில போச்சு. மக்களை பொறுத்த வரைக்கும் பெருசா இடையூறாக தான் போன மாதிரி கருதுறாங்க. என்ன ரீசன்னா, கோர்ட்ல போய் தான் பெர்மிஷன் கேட்டாங்க. கோர்ட்டுமே வெளியே போங்கன்னா அயோக்கிய ராஸ்கல்ன்ற அந்த மாதிரிதான் நிறைய கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்கு. இவ்வளவு நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, சிஎம் சார் தான் கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு எங்களை பயமுறுத்துறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா கோர்ட்லயே தெளிவா சொல்லிட்டாங்க. அதாவது கோர்ட்டோட ஆர்டர் எப்படி இன்டர்பிரேட் பண்றாங்கன்னா, பொதுவா எல்லா கட்சிகளுக்கும் சேர்ந்த ஒரு நிபந்தனைகள்ல வகுங்க, அதுக்கு டெபாசிட்டும் வாங்குங்க. இதுக்கு முன்னாடி எந்த கட்சிக்கும் முன்னாடியே டெபாசிட் வாங்குங்கன்னு சொல்லி கோர்ட் சொன்னதா எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைமா ஒரு கட்சி கேட்டு காரு துப்பி டெபாசிட் வாங்கிட்டு வேலையை வாங்கினா. அதுலயுமே அவர் அந்த பர்டிகுலரா அந்த ஜட்ஜ் என்ன சொன்னார்னா, திருச்சியில நடந்த பொது சொத்துக்களுக்கு உண்டான சேதாரங்களை நீங்க கலெக்ட் பண்ணாம விடக்கூடாதுன்ற மாதிரியும் ஓரலா ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காரு. இந்த அளவுக்கு பொதுத்துறையா இருக்கட்டும், மக்கள்கிட்டயுமே அவர் ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துறாருன்ற மாதிரிதான் அவரோட டூர்ல தெரியுது. அவருக்கு மட்டும்தான் அது ஜாலியா இருக்கு போல. எனக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏன்னா திமுகவோ அதிமுகவோ அவங்க நடத்தாத கூட்டங்கள் கிடையாது, அவங்க நடத்தாத ஒரு இது கிடையாது. எந்த கட்சியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் தோழர்களா இருக்கட்டும், இந்த மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கட்டும், பெரிய அங்கீகார விடுதலை சிறுத்தைகளுக்கு வராத கூட்டங்கள்லாம் கிடையவே கிடையாது. அதுலயுமே எவ்வளவோ வகையான இளைஞர்கள் வர்றாங்க போறாங்க. அங்க எல்லாம் நடக்காத சேதங்கள், இடையூறுகள் ஏன் இங்க இவ்வளவு பெருசா நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது அவங்க எல்லாம் இத்தனை வருஷம் அரசியல் காலங்கள்ல டிராவல் பண்ணி கத்துக்கிட்டாங்கன்னே வச்சுப்போம். அரசியல்ல கத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம எதுக்காண்டி வர்றோம், எதுக்காண்டி போறோம்ன்ற ஒரு நோக்கத்தோட போற மக்களா நான் பாக்குறேன். மத்த எல்லாருமே காசு கொடுத்து வர வைக்கிறாங்கன்றது ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட்னே வச்சுப்போம். இருந்தாலும் பொதுமக்களுக்கு இடையூறு தராம அவங்களும் ஒரு நோக்கத்துக்காண்டிதான் வர்றாங்க. இப்ப இவருக்கு வர்ற கூட்டம் மட்டும் காசு இல்லாம வருதுன்றது ஒரு நல்ல விஷயம்தான். அதை அரசியல் படுத்தாம இவங்க எல்லாம் எதுக்காண்டி வராங்கன்னா, அன்னைக்கு கூட ஒரு பெண்மணி அழுதுகிட்டே சொல்லியிருப்பாங்க, நான் விஜய் அவர்களை பார்த்துட்டேன், வாழ்க்கையில விமோச்சனம் அடைஞ்சிட்டேன்ற அளவுக்கு எல்லாம் அழுதுகிட்டே சொல்றாங்க. அது ஒரு பெரிய விஷயமே கிடையவே கிடையாது. எப்படி அவரை பாக்குறதுக்கா, அதாவது அவங்களோட நோக்கம் என்னன்னா, நான் ஒரு தடவை பார்க்கணும், நேர்ல வந்தேன், பார்த்துட்டேன், சந்தோஷமா இருக்கு, கண்ணீர் அழுகுறதோட சொல்லிட்டு போவாங்க. இதுதான் இந்த கூட்டம். இந்த கூட்டம் இவர் பாக்குறதுக்காண்டி வர்றதுனாலே என்னமோ செவரு ஏறினாலும் பார்க்கணும், கரண்ட் கம்பம் ஏறினாலும் பார்க்கணும், தலைவர்களோட இந்த கிளைகள் மேல ஏறினாலும் பார்க்கணுன்ற அளவுக்கு கூட ஒரு மதி இல்லாத அளவுக்கு இருக்காங்கன்ற மாதிரிதான் நான் பாக்குறேன். சோ இது ஒரு அரசியல் படுத்தப்படாத கூட்டமா தான் இருக்கு. அதுவும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரு ராஜ்மோகனோ யாரு சொன்னாங்கன்னு தெரியல. அதாவது அவங்க கரண்ட் கம்பத்துல ஏறாம சில மேல ஏறாம போலீஸ் பாத்துக்கணும் சொல்லியிருந்தாரு. தமிழக போலீஸுக்கு இப்ப அதுதான் முதல் டியூட்டின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவங்க பண்ற வேலைக்கு ஜூ கீப்பர்ஸ கூட்டு குரங்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் இருக்கே தவிர. சோ இப்ப ஒரு அதிமுகவோ திமுகவோ ஒரு கூட்டம் போடுறப்ப அந்த மாவட்ட செயலாளர்கள்ல இருந்து பகுதி செயலாளர்கள் இருந்து எல்லாமே பொறுப்பெடுத்து இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காம பாத்துக்குவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இது அதுவும் இல்லாம அந்த கட்சி தொண்டர்களும் இதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு வேலையை பார்த்துட்டா ஜென்மத்துக்கு எவன் மூஞ்சினி முடிக்க முடியாது. நான் பொலிட்டிக்கல்ல வந்து ஈவன் பார்ட் டைமா சரி ஃபுல் டைம் கரியரா நினைக்கிறவங்க இந்த மாதிரி தவறுகளை செய்யறது இல்லை. சோ இதை வச்சு பாக்குறப்ப விஜய் ஒரு ஃபுல் டைம் பொலிட்டிஷியனா மாறிட்டாராங்கிறதே ஒரு கேள்வியா தான் இருக்கு. ஏன்னா வீக்கெண்ட் பாலிட்டிஷியன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிட்டிஷியன் கட்டத்துலதான் அவர் இப்ப வரைக்கும் பாலாறாரு. சோ இவங்களோட தொண்டர்கள் இன்னும் பாலிடிக்ஸ்ங்கிறத ஒரு பார்ட்டா கூட அவங்க எடுத்துக்கல. அதாவது விஜய் வந்து ஒரு ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு 2000 3000 டிக்கெட் கொடுத்து போற மாதிரி இங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. அது வந்துட்டு எப்படின்னா, அவரை வந்துட்டு அந்த ஸ்கிரீன்ல பார்த்து பார்த்து பழகி அவர் வந்தா ஒரு ஹைப் இருக்கு, அவரு அந்த ஒரு சந்தோஷம் இருக்குன்ற மாதிரியே மக்கள் பார்த்துட்டு அது ஒரு 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 மணி நேரம் ஒரு டைம் பாஸ்ன்ற மாதிரி பார்த்துட்டு போறதாதான் மக்கள் வர்றாங்களே ஒழிய, மக்கள் என்னோட பிரச்சனைகளை அவர் பேச போறாரு, எனக்கு இந்த ஒரு விஷயங்களை செஞ்சு கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டுல எல்லாம் யாரும் வர்ற மாதிரி தெரியல. என்ன ரீசன்னா, அந்த திருச்சியில நடந்த இதுவுமே கிட்டத்தட்ட 9 சட்டமன்ற தொகுதியில 6 சட்டமன்ற தொகுதி 9 சட்டமன்ற தொகுதியில உள்ளடக்கிய இதுதான் அவர் வந்து திருச்சியில் நடத்தினார். ஒரு 50,000 to 60,000 பேர் வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட அது ஒரு தொகுதியில கூட அது ஒரு டிசைடிங் ஓட்டுன்றத சொல்ல முடியாது. இல்ல முடியாது. ஒரு தொகுதியோட டிசைடிங் ஓட்ஸ்ன்றது வந்து நீங்க ஒரு குறைஞ்சது 1 லட்சம் வராங்க. 1 லட்சம் வாங்கினீங்கன்னா தான் நீங்க வந்து ரெண்டாவது போர்ஷன் வர முடியும். அப்போ இவங்க ஆன்லைன்ல சொல்றதெல்லாம் அந்த கூட்டத்தை பாருங்க, நாங்க வந்துட்டோம், இனிமே நாங்க தான் போங்கன்றதெல்லாம் வந்துட்டு ஒரு பிம்பம். அவருக்கு ஜாலியா இருக்கிறதுக்காண்டியும் அவர் ஒரு ஹைப் ஏற்றிட்டே சுத்துறதுக்காண்டியும் ஒரு பிம்பமே ஒழிய மக்கள்கிட்ட எல்லாம் இன்னும் போய் அவர் ரீச் ஆகவே இல்லை. அவர் வீட்டுக்குள்ளாரே உட்காந்துட்டு ஜாலியா ட்விட்டர்ல ஒரு பேப்பர் ரெடி பண்ணி போட்டுட்டு போறதுலதான் ஃப்ரீயா இருக்காரு இல்லையா, இன்னும் மக்கள்கிட்ட வரவே இல்லை. நீங்க திருச்சியை பத்தி சொன்னதுனால அந்த இடத்துல இருந்து நான் வந்து ஒரு படிச்சதெல்லாம் திருச்சிங்கிறதுனால அந்த ஜியாகிரபியை பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இங்க அவர் வந்து மரக்கடை அப்படின்ற ஒரு ஏரியால தான் வந்து அவர் வந்து கூட்டம் போட்டிருந்தாரு. அந்த மரக்கடைங்கிறது பாத்தீங்கன்னா காந்தி மார்க்கெட்ல இருந்து ஒரு 300 to 400 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. முதல்ல கேட்டு அடி வாங்கி அனுப்பப்பட்ட இடத்துல இருந்து கொஞ்சம் பக்கத்திலேயே இருக்காங்க. ஓகேவா? அவங்க வந்து ஐ திங்க் பேருந்து நிலையத்துல முதல்ல கேட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. சோ இவங்க வந்து காந்தி மார்க்கெட் பக்கத்துல இருக்கிற அந்த இடம் எப்பயுமே காந்தி மார்க்கெட்டுங்கிறது இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பெரிய ஹப். அது அங்க எப்பயுமே ஒரு 30,000-40,000 மக்கள் வந்து இருக்கிற இடம். அதுக்கு பேரலா பேக் சைடு பாத்தீங்கன்னா பெரிய கடை வீதின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா சொல்லுவாங்க. அதோட சேர்ந்துதான் அதாவது இந்தியாவில பெரிய டெக்ஸ்டைல்ஸ், சாரதாஸ், ஷோரூம்ஸ் எல்லாம் இருக்கிற இடம். அது வந்து திருச்சியில ஒரு பெரிய வந்து மக்கள் கூடுற இடம். அதுவும் இல்லாம நீங்க சனிக்கிழமை எப்பயுமே அந்த இடம் கொஞ்சம் உங்களுக்கு டிராபிக்கா தான் இருக்கும். சோ அந்த கலெக்டிவா அந்த ரீஜியன்ல இருக்கிற மக்கள் மட்டுமே அட் எனி டைம் நீங்க எடுத்தீங்கன்னாலுமே குறைஞ்சது 1 லட்சம் மக்கள் இருக்கிற அந்த பயங்கரமான ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 2வது விஷயம், மரக்கடை அந்த ரோடு ராமகிருஷ்ணா தியேட்டர் ரோடுன்னு ஒரு ரோடு சொல்லுவாங்க. அந்த ரோட்ல இருந்து நேரா போனீங்கன்னா அது சென்ட் ஜோசப் சர்ச்சில் போயிட்டு மெட் ஆகும். அதுக்கு சென்ட் ஜோசப் சர்ச்சுக்கு முன்னாடிதான் ஹோலி கிராஸ் காலேஜ் இருக்கு. சென்ட் ஜோசப் சர்ச்சுக்கு பக்கத்துல சென்ட் ஜோசப் காலேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் நேரா போனீங்கன்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இந்திரா கணேசன் காலேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் அங்க ஆண்டாள் ஸ்ட்ரீட்னு ஒரு இதுல ஒரு காலேஜ், லேடிஸ் காலேஜ் இருக்கு. சோ இத்தனை காலேஜ் இருக்கிறப்ப அங்க இருக்கிற ஹாஸ்டல்ல இருக்க பசங்க வந்த பசங்க, சோ இந்த கூட்டம்ங்கிறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இம்பாக்டான கூட்டம். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி 9 தொகுதியை உள்ளடக்கிய ஒரு பெரிய மாவட்டம் திருச்சி. சோ இப்ப தொகுதிக்கு இவங்க தொண்டர்கள் மட்டுமே 10,000 பேர்னு வச்சா கூட 90,000 பேர் வந்துட்டாங்க. அதுவும் இல்லாம இந்த 3 மாவட்டம் இல்லாம நம்ம சில வீடியோக்கள் எல்லாம் பார்த்தோம், கேரளால இருந்தெல்லாம் வர்றாங்க, இவரை பாக்குறதுக்கு வர்றாங்கிறப்ப சோ அந்த மக்கள் ஒரு 50,000. இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் பேருன்னு ஆகி போச்சு. சோ இது வந்து ஆக்சுவலா ஒரு பெரிய மீடியா வந்து கவர் ஆகி இது இவ்வளவு தூரம் பேச பொருளா மாறினது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா நம்மளும் ட்விட்டர்ல பதிவுகள் எல்லாம் பார்த்துட்டு உண்மையிலுமே அன்பிலீவபிள் கூட்டமா அப்படின்லாம் பார்த்தேன். பட் அது ஜியாகிரபிக்கலா பாக்குறப்ப அவ்வளவு பெரிய கூட்டம் ஒன்றும் இல்லைங்கிறதுதான் எனக்கு தோணுது.
உங்களுக்கு என்ன தோணுது? ஆக்சுவலா அதான் நீங்க சொன்ன மாதிரிதான், மாற்று கருத்தே கிடையாது. திருச்சின்றது ஒரு மையப்பகுதி தமிழ்நாட்டுல. இங்கிட்ட இருந்து வர்றவங்களும் வரலாம், அங்கிட்ட இருந்து வர்றவங்களும் வரலாம். பொதுவா திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் கூட்டம் போட்டா அந்த மாவட்டத்துல இருக்கவங்க தான் ஒரு 70% வருவாங்க, ஒரு 30% சுற்று வட்டாரத்துல இருக்க மாவட்டத்துல இருந்து வருவாங்க போவாங்க. அப்படி வச்சுக்கிட்டா கூட அவருக்கு அந்த தொகுதியில ஒரு தொகுதியில வின்னிங்க்கு உண்டான மக்கள் கூட்டம் கூட அந்த இடத்துல கூடவே இல்லை. இதை வச்சுட்டு அவர் சிஎம் கனவு காண்றதெல்லாம் வந்துட்டு என்ன விதத்துல சொல்றதுன்னு கூட தெரியல. இதுக்கப்புறம் இந்த நேரத்துல நான் நாகப்பட்டினம் மாவட்டம் தாவேக மாவட்ட செயலாளர் உண்மையா பாராட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க தலைவர் வந்து பிரச்சாரம் பண்ண வர்றப்ப எல்லா கரண்ட் லைனையும் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வந்து முன்னெச்சரிக்கையா கோரிக்கை விடுத்திருக்காரு. அது இதுதான் அவர் வந்து அவர்கிட்ட ஒரு தலைமை பண்பு இருக்கிறது நம்ம பாக்குறோம். ஏன்னா அவர்களோட தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு அறிஞ்சு அவர் வந்து இத பண்ணிருக்காருங்கிறப்ப நம்ம அவர் பேர் தெரியல எனக்கு, இது ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அவரை நம்ம உண்மையிலுமே பாராட்டணும். உண்மையிலுமே அந்த கட்சியில அக்கறை இருக்கிற ஒருத்தராதான் அவரை பார்க்கணும்ன்றது என்னோட அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்கிறோம் நம்ம சார்பா. ஏன்னா எத்தனை பேர் வந்து கம்பியை பிடிச்சு தொங்கிட்டு டிரான்ஸ்பார்மர்ல இருந்தாங்கன்றத நம்ம பாருல. உயிர் பலி ஆயிடுச்சுன்னா அதுக்கடுத்து அவர் வீட்டுக்கு போய் பாக்குறத விடுங்க, ஒரு அறிக்கை கூட விட மாட்டாரு அது சம்பந்தமா. அதாவது சார் அவன் அரியலூர்லயே வந்து டிரான்ஸ்பார்மர்ல ஏறாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு, நம்ம பார்த்தோம். சோ இந்த அளவுக்குதான் ஆளுங்க இவங்களோட கட்சி இவரை ஃபாலோ பண்றவங்க இருக்காங்கன்னு தெரியுது. இது வச்சுக்கிட்டு இவர் வந்து தாவேகாக்கும் திமுகவுக்கும் தான் வந்து 2026 போட்டி அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. சோ இது ரொம்ப அபத்தமான விஷயம். அண்ட் இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா பார்க்கணும்னா எதனால இப்படி ஒரு மீடியா கவரேஜ் கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா மொத்த மீடியாவுமே பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஈவன் பவர்ல இருக்கவங்களுக்கு என்னைக்குமே அவங்க சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. அது எந்த கட்சியா இருந்தாலும் நீங்க மாதிரி பவர்ல இருக்கவங்களுக்கு, மத்தியில எந்த கட்சியா இருக்கட்டும் மாநிலத்துல எந்த கட்சியா இருக்கட்டும், அவங்க என்னைக்குமே அந்த மாதிரி ஒரு பயாஸ்லா இருந்திருக்காங்க. இந்தியன் மீடியாங்கிறது அப்படிதான் இருந்திருக்கு. அது வந்து ஒரு வருத்தத்தக்க விஷயம். ஒரு கேள்விக்குறியான, அது ஒரு 4ஆம் தூண்னா சொல்றாங்க. அது எந்த அளவுக்குன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை வைங்கள. சோ அந்த அளவுக்கு இருக்கிற மீடியா, அதுவும் இந்த 2021 26 இந்த 4 வருஷத்துல தே ஆர் வெரி காம்ப்ரமைஸ்ட். நிறைய விஷயத்துல ரொம்பவே காம்ப்ரமைஸ் ஆயிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற மீடியா திடீர்னு இந்த ஒரு கவரேஜ், அதுவும் இல்லாம நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இது ஒரு நார்மலான கூட்டம் தான் தெரியும். எதனால இவ்வளவு தூரம் ஒரு அட்டென்ஷன் கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க முதல்ல? அதாவது இது எப்படி பார்க்கலாம்னா, கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறப்போ கோயம்புத்தூர்ல நிறைய இடத்துல, அதாவது அவருக்கு அந்த மீடியா நீங்க சொன்ன மாதிரி அந்த மீடியா கவரேஜ் அவருக்கு அவ்வளவா கொடுக்கப்படாது. ஆனா அவருக்கு வந்து கூட்டம்ன்றது வந்து இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி ஒரு கூட்டம். இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல பல கட்சி ஆரம்பிக்கிறப்பையும் இதே அளவுக்கு கூட்டத்தை கூட்டி இருக்காங்க. அவங்களுக்கு அதெல்லாம் அந்த மீடியா கவரேஜ் கிடைக்கலன்றதுனால இந்த அளவுக்கு காட்டப்படலைன்றதா நிதர்சனமான உண்மை. இப்ப இவருக்கு மீடியா கவரேஜ் கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம், அதுவும் இல்லாம இந்த எலெக்ஷன் டைம்ல கொடுக்கறதுக்குண்டான முக்கியமான காரணம் என்னவா இருக்கும்னா, ஏடிஎம்கே இங்க ஜெயிக்க கூடாது. ஆக்சுவலா இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா திமுகவை முடிச்சிடணும் அப்படின்ற கான்செப்ட்லதான் இவர் வர்றேன்னு சொல்ல வர்றாரு. ஆனா பிஜேபியும் திமுகவும் என்ன நினைக்குதுன்னா, ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சி இல்லாம போயிடுறது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். பிஜேபி காலன்றதுக்கும் பாசிட்டிவான விஷயம். டிஎம்கே அவங்களோட ஒரு இன்னொரு 10 வருஷத்துக்கு அவங்கதான் வேற வழியே இல்லைன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்கும்ன்றத அவங்க விரும்புறாங்க. அதுக்கு இவர் ஒரு முக்கியமான துருப்புச்சீட்டு சாவினே சொல்லலாம். ஏடிஎம்கே தான் டிஎம்கேவோட மாற்றா இந்நாள் வரைக்கும் அரசியல்ல மக்கள் வந்துட்டு ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு கட்சி, வாக்கு அவங்களுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. இதை உடைக்கணும் அப்படின்னா புதுசா ஒரு ஆள் கொண்டு வரணும். டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டா இருக்க ஓட்டெல்லாம் ஒண்ணு நாம் தமிழர்ன்றது வந்துட்டு ஒரு நேரத்துல இருக்காங்க ஒரு நேரத்துல இல்லாம போறாங்கன்றதுனால மக்கள் ஒரு ஸ்டேபிளான கான்செப்டுக்கு இல்ல. ஏடிஎம்கேன்ற ஒண்ணு உடைச்சிட்டோம்னா, விஜய் எல்லா வாக்கையும் இங்கிட்ட எடுத்துட்டாருன்னா டிசைடிங் ஓட்ஸ் எல்லாத்தையும் டிஎம்கேவே வச்சுக்கணும். ஆன்டி இன்குபென்சி ஓட்ஸ் அதுக்கப்புறமா அகெயின்ஸ்ட் டிஎம்கே ஓட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஏடிஎம்கேக்கு போக விடாம இங்கிட்டே தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் மக்கள் வந்துட்டு மீடியா மக்கள்கிட்ட வந்து இவ்வளவு புஷ் பண்றதுக்குண்டான நோக்கமா நான் பாக்குறேன். டோட்டலாவே இப்படிதான். ஆமா, எனக்குமே அதே தான் தோணுது. நீங்க சொல்ற பாயிண்ட நான் ரொம்ப உடன்படுறேன்.
ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு அடுத்த எலெக்ஷன்ல ஏடிஎம்கே வந்து பவர் வராட்டியோ இல்ல ரொம்ப ஷைன் ஆகாத பொசிஷன்ல என்ன ஆகும்னா, இன்னைக்குமே பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப ஒரு 8 வருஷமா எக்கச்சக்க உட்கட்சி சிக்கல்கள் எல்லாத்தையுமே தாண்டி சமாளிச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப பெரிய ஒரு விஷயமா போயிட்டு ஆமா ரொம்ப பெரிய விஷயமா போயிட்டு இருக்காரு. அவர் யாரு கூட கூட்டணி வச்சிருக்காரு, அவர் என்ன மாதிரி பண்றாருங்கிறதுலாம் அடுத்த விஷயம். ஒரு சாதாரண ஒரு ஆளா வந்துட்டு இவ்வளவு தூரம் இவ்வளவு சிக்கல்கள்ல ஹோல்ட் பண்ணி கொண்டு போறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் வந்து அதை கொண்டு போயிட்டு இருக்காரு. சோ இவங்க விஜய் வந்து இந்த அதாவது திமுக ஆட்சி மேல கண்டிப்பா வந்து மக்கள் கிட்ட ஒரு ஆன்டி இன்குமென்சி இருக்குதான். என்னதான் அதை மீடியா ப்ரொஜெக்ட் பண்ணாட்டியுமே ஒரு மக்களுக்கு வந்து இந்த ஆட்சி மேல ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு. அது முக்கியமான சில விஷயங்கள் சொல்ல போனா போதை புழக்கம் ஜாஸ்தியா இருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு அகெயின்ஸ்டான சில குற்றங்கள் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அதே சாதி ரீதியான பிரச்சனைகள் வந்து நீங்க ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. அதுவும் டவுன் சவுத்துல நம்ம பார்க்காத அளவுக்கு நிறைய விஷயங்கள் ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 90 கள்ளச்சாராய சாவுகள் வந்து 5 வருஷம் நடந்திருக்கு. 2002க்கு அப்புறம் ரெஜிஸ்டர் ஆகாத ஒரு இறப்புகள் இந்த இவங்க ஆட்சியில நடந்திருக்கு. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்ல நிறைய விஷயத்துல இவங்க லேக் ஆயிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த சென்னையில் நடந்த ஏர் ஷோல ஒரு 5 பேர் வந்து இறந்த விஷயமாகட்டும். சோ இது எல்லாத்தையுமே வந்து இவங்க மீடியா வச்சு இது பண்ணாலுமே இவங்களோட லேக் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறது வந்து ஒரு அதாவது மனசுல இருக்குங்கிறதுதான் உண்மையான விஷயம். அது வந்து இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் பணம் தர்றோம், அதுக்கப்புறம் மகளிர்களுக்கு இலவச பேருந்து வந்து நம்ம கொடுக்குறோம், இவங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறோம், இந்த ஸ்கீம்ஸ்னால நமக்கு வந்து வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. பட் நினைச்சா மாதிரி அது கன்வெர்ட் ஆகாததுனாலதான் இன்னைக்கு விஜய் ஒரு பிளேயரா வச்சு அவங்க பிளே பண்றாங்க அப்படின்றது நீங்க சொல்ல வரீங்க. அதான் நானும் சொல்ல வரேன் உண்மையா சொல்ல போனா.